எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். அடியேன் திருக்கோயிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம். ஜனவரி மாதம் 28/1/2025 செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம், குரோதி வருடம், தை மாதம் 15ஆம் நாள். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் இல்லை. அதனால இன்றைய முக்கியமான விசேஷங்களை தவிர்க்கிறது மிக்க மிக்க நல்லது. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. மாலை நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் 3 முதல் 4:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. இன்றைய திதி இரவு 8:10 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை தொடங்குகிறது. இன்றைய யோகம் வஜ்ர நாம யோகம். இன்றைய கரணம் சகுனி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம், சந்திராஷ்டமம். இன்றைய கிரக அடைவுகளை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள் இல்லைன்னு சொன்னேன். அதாவது தனிய நாள்னு ஒரு கணக்கீடு இருக்கு. இந்த நாளில் முக்கியமாக ஒரு பெண் பார்க்கும் வேலை அல்லது பெண் வீட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் தொடங்கும் போது இந்த நாள் அவ்வளோவா நன்றாக இல்லை. இது நிறைய பேர் கவனிக்க தவறுறோம் நாமளே. அதனால் இந்த தனிய நாளை கொஞ்சம் இனிமேல் மெயின்டைன் பண்ணால் நன்றாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்வில் வெற்றி அடையிறனா ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு. நாளைய தினம் அமாவாசை. இன்று இரவு அமாவாசை 8:48 தொடங்குது. புரியுதுங்களா? 8:10 தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க. நாளை இரவு வரலாம் அமாவாசை இருக்குது. ஆனால் இந்த மூத்தோர் வழிபாடு இதெல்லாம் செய்யாமல் இருக்கிற பார்த்தீங்களா, பித்ரு தோஷம் அதிகபட்சமாக இருக்குது. ஒரு ஜோதிடர் பற்றி பித்ரு தோஷம் இருக்குது, பித்ரு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை தீர்க்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது. எளிமையான வழினா எந்த கோயிலுக்குமே போக தேவையில்லை. வீட்டில் அவர்களுக்கு 3 இலையில் சமையல் செய்து படைத்து அதை மாட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும், கோமாதா கொடுத்துட்டிங்கன்னா போதும். அந்த தோஷம் விலகுவது நிச்சயம். செய்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வம் உங்கள் வீடை தேடி வந்துடும். இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பித்ரு சாபம் இருக்கிற குடும்பத்தின் அனைவரும் செய்யும்போது வெற்றி அடைவீங்க. ஏன் நாளைக்கு சொல்லாமல் இன்னைக்கு சொல்றது காரணம் என்ன, இன்னைக்கு நீங்கள் கேட்ட மக்கள் புண்ணியம் செய்தவர்கள். ஏதேனும் பாவாத்மாக்கள் பிடியில் இருந்தால் இது செய்யும் போது விடுபடலாம். பாவாத்மாக்கள்னா நம்மோடே தெரியாமல் ஒரு கரு கலைப்பு செஞ்சுருக்கலாம். ஒரு கரு நமக்கு பிறக்கும் போதே நம்ம கூட உடன் பிறந்த கரு ஒன்று கலைஞருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் அம்மா அப்பா சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அம்மா அப்பாவுக்கும் இதை கேட்குற இளைஞர்கள் அம்மா அப்பா கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி இருந்தால் இந்த நாளில் இந்த பூஜை பண்ணால் நல்லது, நம்ம பண்ணுவோம்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பூஜையோட வழிமுறை. அமாவாசை படைக்கிறவங்க மதியானம் வரலாம் படைச்சி முடித்து சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதற்கு பிறகு தனியாக ஒரு சமையல் செய்யுங்க. ஒரு 3 இலைக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு, சாம்பார், ஒரு பலகாரம், ஜாங்கிரியாக இருந்தால் ரொம்ப நல்லது. 3 கிளாஸ் தண்ணி, 3 கிளாஸ் பால், ஒரு அகல் விளக்கு, கற்பூரம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம். இது போதுமானது. மீதி வைக்கிறதா அது உங்களோட விருப்பம். என்னன்னா ஒரு 4 மணி 5 மணிக்கு சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா 6 மணிக்கு முடியும். இருட்டினதுக்கு அப்புறம் இந்த படையில வீட்டுக்கு வெளியவோ அல்லது முற்றத்துலையோ மாட்டுத்தோடு ஏதோ ஒரு பூஜை ரூம்ல மட்டும் பண்ணக்கூடாது. வெளியில வச்சு 6:30 மணிக்கு விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காமிச்சு வச்சுட்டு வந்துடணும். ஒரு மணி நேரம் அது அங்கேயே இருக்கணும். அதுக்கு பிறகு அதை மொத்தமாக கூட்டி எடுத்துகிட்டு போய் வெளியில் போட்டுடணும். இந்த சாதம், இந்த இலை, பட்சணங்கள் எல்லாமே மாட்டு தொட்டிக்கு தான் போடணும். மாடு இல்லை பக்கத்து வீட்டில் இருக்குது வச்சா சண்டைக்கு வந்துடுவாங்க, இல்லை நாங்கள் ஒரு நகரத்தில் இருக்கிறோம் மாடு கிடைக்காது அப்படின்றவங்க மட்டும் நீர்நிலையில் போடலாம். நீர்நிலைங்கிறது 2வது ஆப்ஷன் மட்டும்தான், முதல் இது கிடையாது. 2வது கிடைக்கலன்றதுக்கு வேணால் பண்ணலாம்.
புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அதை செய்யும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட தீவினைகள் அத்தனை அகன்றிடும். உங்கள் வீட்டில் இறந்த வாரிசுகள், அப்பா அம்மா யாராக இருந்தாலுமே அன்று இரவோ அல்லது மறுநாளோ அந்த ஒரு வாரத்துக்குள்ளாக அவர்கள் கனவில் வந்து, நான் தெய்வத்தன்மையோடு நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு அவங்களே உங்களுக்கு சொல்கிற மாதிரி நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? நிறைய பேர் வீட்டில் நல்ல விஷயங்கள் பேசும்போது அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கும், இல்லை அவங்களே அழுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பூஜை செய்யும்போது நிறைய பலன்களை அடையலாம். ஏங்க தை மாதம் மட்டுமானா, தை, புரட்டாசி, ஆடி இந்த 3 மாதங்கள் மட்டுமே இந்த பூஜைக்கு உகந்த நாள். இப்போ நீங்கள் இதை கேட்குறவங்க ஒரு ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எப்பேற்பட்ட கால நேரம் இருந்தாலும் இந்த ஒரு பூஜையை செய்யும் பொழுது அத்தனையும் பொடி பொடியாகி மூத்தோர்கள் ஆசி பெற்று வெற்றி அடைவீர்கள். செஞ்சு பாருங்கள். ஃபீட்பேக்கை யூடியூப்பில் வருது சேனலில் கொடுங்க. நிறைய விஷயங்கள் தகவல் இருந்தால் என்னோட நம்பர் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம். செய்யுங்க. சந்தேகம் இருப்பின் தகவலை கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இது ஒரே நம்பர் தான். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயில்ஸாக வேணாலும் சொல்கிறோம். ஓகேங்களா? அதேமாதிரி தனிப்பதிவில் வந்து ஜாதகம் தெரிஞ்சுக்கலாம், ராஜநிலையில் எண்கள் மாற்றிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்வதற்கு வளர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ரோடு தானே பிளாக் ஆகிடுச்சு, போகிறதுக்கு 1000 வழி இருக்குது. 1000 மாற்றங்கள் தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஓகே, இன்றைய ராசி பலன்களுக்கு போவோமா? ஓகே, மேன்மை மிகு மேஷ ராசி அன்பர்களே, அதாவது வருஷம் பிறந்து ஒரு மாதமே முடிய போகுது. இன்னும் நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் வராமல் இருக்கேன்னு ரொம்ப அங்கலாய்ச்சிட்டு இருந்தீங்க இதெல்லாம். ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபம் வர காத்திருக்கிறது. ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த நற்செயல்களும் நல்ல ஒரு எண்ணங்களும் தோன்றி இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நல்ல நாள்னு சொல்றீங்களே, அது எப்படின்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஆனால் இருக்கிற இடம் தான் நல்ல இடம், குருவோட வீடு தானே. ஆனால் அந்த ஸ்தானாதிபதி உங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு, அப்போ நல்ல நாள் தானே. நிறைய கிரகங்கள் மாற தேவையில்லை. ஒரு சில விஷயங்கள் நாள்கோள் மாறினாவே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்களும் உண்டு. மிதுன ராசி என்பர்களே, இன்றைய நாள் சற்று கவனமுடன் இருந்து கடமை செய்யக்கூடிய நாள். ஏன் கடமையை மட்டும் செய்யணும் அப்படின்னா, அமைதியாக இருந்து சிலது சாதிக்க நினைக்கணும். நான் தான் எனக்கு தான் தெரியுமேன்னு சொல்லி போய் சொந்தக்காரங்களுக்கு உதவி பண்ணுறது, மற்றவங்க வேலையை போய் செஞ்சு முடிக்கிறது, அப்படி வரும்போது உங்களுக்கு சில அமைதியற்ற மனசு வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால கவனமுடன் எதை செய்ய வேண்டுமோ அதை யோசித்து செய்தால் நலமடைவீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைக்குள் உங்களுக்கு ஒரு மனதுக்குள் இனம் புரியாத தயக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். புரியுதுங்க? இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். அதனால நீங்கள் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி செய்யும்போது வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. செய்து வெற்றி அடையுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் கண் முன்னாடி ஒரு தவறு செய்து விட்டார், அவரை நேருக்கு நேராக நின்று கேட்பது நீங்கள் வல்லவர்கள் தான். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதையே ஃபாலோ பண்ணிட்டு தான் என்ன ஆகுது? ஒரு இன்சொல் முகத்துடன் இருந்தால் வெற்றி பெறலாம். புரியுதுங்களா? ஒரு மேல் தேவையற்ற ஒரு வாசனை வருகிறது, ஒரு நறுமணம் வீசுகிறது. நீங்கள் சொல்லும் போது தான் அவங்களுக்கு தெரியுது, ஏங்க உங்கள் மேலே ஒரு வாசனை வருது, கிளியர் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ண போகிறாங்க. அதை விட்டுட்டு மேலே நிறைய அடிக்குதுன்னு சொல்லி துஷ்பிரயோகமான வார்த்தைகளை பேசக்கூடாது. நல்ல இன்முகத்துடன் இன்சொல்லை பேசி பழகினால் இன்றைய நாள் உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாளாக திகழ்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, அதாவது உங்களுக்கெல்லாம் ஏற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு நாள். உங்களுக்கு தேவையான உதவிகள் வரும். புரியுதுங்களா? அந்த உதவியை வைத்துக்கொண்டு கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். அனைத்து வகையான செல்வங்களையும் உங்களை வந்து சேரும். நீங்கள் கேட்டிருந்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும். ஒரு அரசாங்கத்தில் கேட்ட லோன், அனுகூலமான விஷயங்களை செய்கிறது, அலுவலகங்களில் முடிக்க முடியாத வேலைகளை அத்தனையும் முடித்து காட்டுவதற்கான ஒரு நாள். அதுக்கான உதவி உங்களை வந்து இந்த சேரும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஒரு
உங்களை பொறுத்தவரையிலும் நன்மை அடையக்கூடிய நாள் தான். ஆனால் அதை நீங்களே ஒத்துக்க மாட்டீங்க. 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்து உங்களுக்கு அந்த விஷயத்த செய்யலாமா வேணாமான்றது குழப்பத்திலே ஓடிட்டு இருக்கும். நாளில் சூரியன் புதன் சேர்க்கை, விரயஸ்தானாதிபதி நாளில் இருக்காரு அப்படின்னு சில குழப்பமா இருக்கும். இந்த குழப்பமே அடையவலாங்க. உங்களுக்கு இன்னைக்கு நன்மை நடைபெற காத்திருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, எல்லோரும் சொல்வதை கேட்பதா அல்லது நம் மனம் சொல்வதை நாம் கேட்பதான்னா நீங்க உங்க மனத்து என்ன சொல்லுதோ முதல்ல அதை நீங்க கேளுங்க. அதை நீங்க உணர ஆரம்பிச்சீங்கன்னா போதும். உங்க சுயத்தை நீங்க உணர்ந்தால் போதும். யார் மீதும் கோபப்படாமல் வாழ முடியும் உங்களால். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையே சந்தேகமா ஓடிட்டே தான் இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். சந்தேகத்தின் பலனே கோபம். புரியுதுங்களா? ஆறுவது சினம். இன்றைய நாள் கோபத்தை தவிர்த்தால் ஏற்றமிக்க நாளாக இருக்க முடியும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சந்திரன் மனதுக்காரகன் ராசிக்குள் இருக்கிறாரு. ஒரு குழப்பமான மனநிலை தான் இருக்கு. ஆனா அந்த ஸ்தானத்துக்குரிய அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரட் தானே. இன்னைக்கு உங்க உழைப்பு அதிகமாக வெளிப்படும். அதன் மூலமாக நன்மையும் அடைவீர்கள். மகர ராசி அன்பர்களே, உங்க முயற்சி கம்மியா இருக்கு, இன்னும் அதிகப்படுத்தணும். அவ்வளவுதான். வருகின்ற பொற்காலத்தையோ இல்லை வருகின்ற பணங்களையோ அடுக்கி வைக்கிறது பீரோ வேணும்ல. பீரோ வாங்கிக்கிங்க, பீரோ சாவி வாங்கி வைங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர காத்திருக்கின்றது. உங்க முயற்சி இப்ப அதிகபட்சமா தேவை. அந்த முயற்சிக்குள்ள போனீங்கன்னா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் பாக்கியமும் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள். நீங்க இது நாள் வரலும் செய்துக்கிட்டு இருந்த வேலையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கிடைக்கல, போல, வரலன்ற மாதிரி இருந்தது. இந்த நாள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதனால வெற்றி போதையில மயங்காம திரும்ப திரும்ப உழைச்சிக்கிட்டே இருங்க. வெற்றி உங்களை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். படிப்பில் கவனம் செலுத்துங்க. நீங்க செய்யற வேலையில கவனமா இருங்க. உற்றார் அன்பு பாராட்டி மகிழுங்க. இது செய்தாவே கும்பராசிக்காரங்க சிறப்பாவே இருப்பாங்க. மீன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்க பிரயாணத்தில் இருப்பீங்க. எங்கேயாவது வெளியூர் பயணம் அல்லது சொந்தக்காரக விசேஷம், இந்த மாதிரி பயணத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு நாளா இருக்குது. பயணம் அலைச்சலா இருக்கும். கவனமா இருக்கணும். கைப்பொருள் தவறும். அதை கண்டிப்புடன் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். மீனராசி ஆண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மனைவி விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மனைவியா இருந்தால் கணவன் விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும். வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இன்று. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.